வாங்க, விக்ரமாதித்யன் கதைகள்ல வர விதி பொறுமை பத்தின ஒரு சுவாரஸ்யமான ஜோதிடர் கதைய கேட்போம். வேதாளம் கேக்குற முதல் கேள்வி, உங்க விதிய நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா அத உங்களால மாத்த முடியுமா? இருட்டான நள்ளிரவு மயானம். விக்ரமாதித்தன் தோள் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு வேதாளம் ஒரு சூப்பரான கதைய ஆரம்பிக்குது. இந்த கதை கலாங்கிற பெண்ணை சுத்தி தான் நடக்குது. அவளுக்கு தொடர்ந்து கல்யாண தடைகள் வந்துகிட்டே இருந்துச்சு. இத தீர்க்க கௌசிகன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜோதிடர் 3 முக்கியமான பரிகாரங்களை செய்ய சொல்றாரு. அவர் சொன்னபடியே செஞ்சதும் வீரபத்ரனை சந்திக்கிறா. 2 பேருக்கும் ஜாதகம் சூப்பரா பொருந்தி உடனே கல்யாணமும் முடிஞ்சிடுது. அதே சமயம் குழந்தை வரம் தர்ற மந்திர பழத்தோட சுத்துற ஒரு சபிக்கப்பட்ட ராட்சசனை அந்த ஜோதிடர் பாக்குறாரு. ஆனா அந்த பழத்தை இப்போதைக்கு யாருக்கும் கொடுக்காம இன்னும் சில வருஷம் வெயிட் பண்ண சொல்றாரு நம்ம ஜோதிடர். இங்க பாத்தீங்கன்னா கலாவோட வாழ்க்கை நரகமாகுது. குழந்தை இல்லாம அடுத்த 3 வருஷமும் ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த நேரத்துல லஞ்சம் வாங்கின சீதாராமன்ங்கிற போலி ஜோதிடர் கலாவுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு போய் சொல்லிடுறாரு. திரும்ப வந்த கௌஷிகன் கண்டிப்பா குழந்தை பிறக்கணும், இல்லன்னா அந்த போலி ஜோதிடரை கழுதையில ஏத்துவேன்னு சவால் விடுறாரு. இப்போ சரியான நேரம் வந்தாச்சு. ராட்சசன் கிட்ட இருந்து அந்த மந்திர பழத்தை வாங்கி ஜோதிடர் கலாவுக்கு கொடுக்கறாரு. ராட்சசனுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அடுத்த 2 மாசத்துல கலாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. இப்போ வேதாளம் தன்னோட புதிரை கேக்குது, அந்த பழத்தை கொடுக்க ஜோதிடர் ஏன் 3 வருஷம் வெயிட் பண்ணோம்? உனக்கு பதில் தெரிஞ்சும் சொல்லலன்னா உன் தலை சுக்கு நூறா வெடிச்சிடும் அப்படின்னு விக்ரமாதித்தனை வேதாளம் மிரட்டுது. கௌஷிகன் விதிய படிக்கும் ஒரு ஜோதிடர் மட்டும்தான், அவர் விதிய மாத்திர கடவுள் கிடையாதுன்னு மன்னர் கரெக்டா சொல்றாரு. கலாவோட விதிப்படி அந்த 3 வருஷ கஷ்டம் அவளுக்கு நடந்தே ஆகணும். அதுக்காகத்தான் அந்த ஜோதிடர் பொறுமையா காத்திருந்தாரு. இந்த சரியான பதிலை கேட்டதும் மன்னனோட மௌனம் கலைஞ்சிடுச்சு. உடனே வேதாளம் நழுவி திரும்ப முருங்க மரத்துக்கே பறந்துடுச்சு. இதுதாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்ம விதி முன்பே எழுதப்பட்டுருச்சுன்னா நாமளும் வெறும் பொம்மைகள் தானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?